வழக்கமாக எப்பவும் போல தான் காலையில் ஃபஜ்ர் தொழுகையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதிட்டு அப்படியே நேராக கிச்சனில் வர வேண்டியது தான். கிச்சனில் வந்தால் ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம டீ தான் போடுவோம். அப்படி தான் டீ போட்டுட்டு இருக்கேன். இன்னும் டீ போட்டு முடித்த கையோடவே டிஃபனும் ரெடி பண்ணணும். இன்றைக்கி வீடியோ எடுக்கணும்னு எந்த பிளானுமே கிடையாது, திடீர்னு எடுத்த வீடியோ தான். சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதையும் என்னோடய காலை வேலைகளையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலாமேன்னு தான் எடுத்திருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முளை கட்டின பச்சை பயிரை வச்சு ஒரு பயறு கறி தான் ரெடி பண்ண போகிறோம். இது உரட்டி கூட சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் பச்சை பயிரை ஊற வச்சு இந்த மாதிரி முளை கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்து இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளியும் கட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். பயரை குக்கரில் வேக போட்டு வச்சு அடுத்ததான் இனி உரட்டிக்கு மாவு கிண்டணும். இதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இது கூட ஒரு மூடி துருவின தேங்காவை இந்த தண்ணியில் சேர்க்கலாம். இந்த தேங்காவையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இந்த தண்ணி அப்படியே ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ குக்கர்லேயும் 2 விசில் வந்தாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்குது வரைக்கும் அப்படியே வைக்கலாம். இந்த உரட்டிக்கான தண்ணி கொதி வரதுக்குள்ளால் நம்ம இந்த பயறு கறிக்கு தேவையான தேங்காவை அரைச்செடுக்கலாம். இதுக்கு அரை மூடி தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த தேங்காய் மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3/4 பாகம் அரைச்செடுத்தால் போதும். நம்ம இந்த தேங்காயோடு சேர்த்து தான் இந்த பயறு கறியில் இந்த தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இந்த தேங்காயும் தண்ணியும் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதில் மாவு சேர்த்து கிண்டி எடுக்க போகிறோம். 4 கப் தண்ணிக்கு 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்தா போதும். வறுத்த பச்சரிசி மாவு தான். இந்த தண்ணியிலே நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து தான் இந்த மாவு கிண்டி எடுப்போம். நல்ல ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மாவு சேர்த்து இந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரும் வரை இப்படி கிண்டி எடுத்தால் போதும். நம்ம இந்த மாதிரி மாவு கிண்டக்கூடிய டைமில் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி எடுத்தால் போதும். இனி இந்த மாவு அப்படியே இறக்கி ஆற வச்சுட்டு அடுத்ததாக ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு நம்ம இந்த பயறு கறி ரெடி பண்ணலாம். இந்த பயறு கறி செய்கிறதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை நிலவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பயறு வேக வைக்கும்போது நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு தக்காளியும் சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இனி தாளிக்கும்போது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாம் தேவைப்படும். இந்த வெங்காயம் 3/4 பாகம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த இந்த பயரை ஒரு மத்தால் நல்லா மசித்து கடைஞ்செடுக்கலாம். இந்த பயறு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி கடைஞ்செடுத்தால் போதும். இனி இந்த பயறு அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இந்த வெங்காயம் 3/4 பாகம் வதங்கியாச்சு. இனி இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கேப்சிகம் இருந்ததுனால ஒரு சின்ன துண்டு கேப்சிகம் பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்க்க போகிறேன். கேப்சிகம் இல்லைனா பச்சை மிளகாய் சேர்த்தா போதும். அதே போல் தாளிக்கும் போது கறிவேப்பிலை சேர்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இனி இந்த கேப்சிகம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு தக்காளியும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து வதக்கி எடுக்கலாம்.
இந்த வெங்காயம் தக்காளி கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த இந்த பயரையும் இது கூட சேர்த்து இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி இது கூட பெருஞ்சீரகத்தூள் மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தா போதும், அதிக அளவில் சேர்க்க வேண்டாம். இனி இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இந்த கிரேவியை நல்ல ஒரு கொதி வரும் வரை வேக விடலாம். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். நல்ல ஒரு டேஸ்டியான பயறு கறி ரெடி ஆகிடும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்த ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு தான் இந்த காக்கை. இதெல்லாம் ஒரு அபூர்வமான காட்சி தான் இல்லையா? காகமெல்லாம் நம்ம வீட்டில் வரவே வராது. நான் வீட்டில் பேக் சைடோடு வேஸ்ட்டை கொண்டு போகும்போது வெளியே இருந்து பார்த்தேன். திரும்ப நான் அது போயிருக்கோம்னு நினச்சேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வீட்டு தலைவாசல் வழியாக வீட்டில் வந்து வீடு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து ஹோம் டூர்லாம் பார்த்ததுக்கப்புறமா அப்படியே பேக் சைடோடி வெளியே போயிட்டுது. நான் நினைக்கிறேன் இதோட கூடு வந்து தென்னை மரத்துலேருந்து கீழே விழுந்திருக்கும். பறக்க தெரியாத ஒரு குஞ்சு காக்கை தான். கொஞ்சம் சோறு தண்ணியெல்லாம் வச்சு கொடுத்து அப்படி சாப்பிட்டதுக்கப்புறமா அப்படி பேக் சைடோடு வெளியே போயிட்டுது. பயறுக்கறி நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ஆற வச்சுருந்த இந்த உரட்டி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை பூரி ப்ரெஸ்ஸில் வச்சு ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரை போட்டு அப்படியே 2 தடவை ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு பறந்து வந்துடும். இனி இதை ஒரு தோசை தவாவில் போட்டு 2 பக்கமும் வேக வச்சு சுட்டெடுக்க வேண்டியது தான். ஈஸியான ஒரு வேலை தான். 2 தோசைக்கல்லை வச்சு சுட்டெடுத்துட்டோன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். அப்படி சூப்பராக காலையில் உரட்டியும் பயறு கறியும் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. சரி தயிர் ஊற ஊற்றி வைக்கலாம்னு இந்த கல்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே பாலை காய்ச்சி தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். அந்த மாதிரி காய்ச்சின பாலை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் இந்த தயிர் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். கல்சட்டியில் நம்ம தயிர் வைக்கும்போது அந்த தயிர் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் வைக்கக்கூடிய தயிரை விட கல் சட்டியில் வைக்கக்கூடிய தயிருக்கு தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலைன்னு இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் நம்மளே கவனிக்கிறதுக்கு டைமே இருக்காது. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருந்தால் தான் எப்போவாது ஒரு ஜூஸ் போட்டு குடிப்போம். நானும் அப்படி தான். இன்றைக்கி 2 ஆப்பிள் இருந்ததுனால ஒன்று எடுத்து கட் பண்ணி போட்டு ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாமேன்னு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆப்பிள் ஜூஸ் மாதிரி இல்லாமல் ஒரு மில்க் ஷேக் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு கட் பண்ணின ஒரு ஆப்பிளை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்து, மில்க் பவுடர் இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். இனி இது கூட நட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சேர்க்கலாம். நான் இப்போ வந்து நிலக்கடலை பொடிச்சு ஒரு பாக்ஸில் வச்சுருந்தேன். அதில் தான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். இனி தேவையான அளவுக்கு சீனியும் சேர்த்து ஒரு ஏலக்காவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்செடுத்தால் போதும்.
ஒரு சூப்பர் டேஸ்டியான ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். நேற்றைக்கு நைட்டு வந்து படுக்க போகும்போது இந்த மாதிரி இட்லிக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டு தான் படுத்துருந்தேன். நல்லா ஊறி வந்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடவே இந்த இட்லி மாவையும் அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். சாயங்காலம் மாவு அரைச்சிட்டு இருக்க வேண்டிய தேவை வராது. சாயங்காலம் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். அந்த டைமில் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம். எல்லா நாட்களும் அப்படி கிடையாது. ஒரு சில நாட்களில் வந்து மடியாக இருக்கும். அந்த மாதிரி நாட்கள்லாம் சாயங்காலம் தான் மாவு அரைப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு நல்லா ஆட்டி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் அரிசியை போட்டு அரைச்செடுப்பேன். இப்போ உளுந்து மாவை ஃபுல்லாக ஆட்டி எடுத்ததுக்கப்புறமா அரிசியும் போட்டாச்சு. இனி இந்த அரிசி நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்ற வேண்டியதுதான். இப்படி என்னோட இந்த காலை வேலைகள் எல்லாம் முடிஞ்சாச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.